अरे सानो अरे मनुष्य अरे ओलू 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 कौड़े कुம்பிடு சாமி எங்கடா பச்சை திருப்பிக்கிட்டு நான் அப்படி இல்லனா ஓ கவுண்டருங்கறா ஓ கவுண்டர் ஆமா அரே என்ன மனுஷன் நீயோ அரே நீதானே சாமி அது அரே அந்த பள்ளத்துல ஓட்ட கவுண்டரோ ஏண்டா பள்ளத்துல போய் அந்த வேலைத்தனம் பண்ணா நம்மள சும்மா விடுவாங்களா ஆரம்பத்துல பள்ளத்துல ஓட்ட கவுண்டரா அது இல்ல பள்ளத்தோரத்து கவுண்டருங்கறா என்ன பார்த்தா நம்ம ஊடு பள்ளத்தோரமா தான் இருக்குது அத பள்ளத்தோரத்து கவுண்டருங்கறா அரே என்ன மனுஷனா இருப்பே நீயோ அரே நீ சொன்னா தானே தெரியும் அரே உனக்கு ஒண்ணும் புரியல சாமி எனக்கு ஒண்ணும் புரியல நான் ஒண்ணும் புரியல உனக்கு எதுமே புரியல இந்த உலகத்திலே சாமி அரே இந்த ஊர்ல சாமி ஊர்ல 18 பட்டி கிராமத்துல நீதானே நானே தான் நீதானே சாமி நானே தான் அந்த முனிப்ப சத்தியமா முனிப்ப சத்தியமா நானே சத்தியமா சாமி சத்தியமா அந்த நாயை கவுண்டர் நீதானே சொல்றாங்க சாமி ஆமா ஆமா நாய் கத்திட்டு ஓடிச்சு நீ பேட்டா முகர் மாமா ஆமா எப்ப ஓடிச்சு இந்த பக்கம் தான் கத்திட்டு ஓடிச்சு ஏண்டா நாயை புடிச்சிட்டு பண்ணா நாய் நம்மள சும்மா விடுமா கட்ட பிறகு கொட்டை தெருக்கு அப்படி நாய் புடிச்சு கடிச்சுச்சுன்னா தொப்புளு சுத்தி 16 ஊசி போடுவாங்க ஆரம்பத்துல நான் அப்படி இல்லனா 8 பட்டி கிராமத்துக்குள்ள யார் நாய் தேய்க்கிறா நான் தான் தேய்க்கிறேன் அதுதான் நாயத்துக்கார கவுண்டருங்கறா அரே இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் புரியல சாமி பஸ்ஸே படுத்துட்டு பாக்காத பஸ் எந்திரிச்சு உட்கார்ந்து பாரு பஸ் தான் தெரியுதா எத்தனை பேருக்கு போயிருக்கு இத்தனை பேர் படுத்துக்கணும் எதை புடிச்சிட்டு எழுப்பி விடுறது என்னமா அம்பாக்குதுனுக்கு இத்தனை பசங்க படுத்திருக்கிறீங்க 10 பேர் 15 பேர் படுத்திருக்கிறீங்க ஒரு ஆள் 2 ஆள்னா நான் எழுப்பி விட்டுருவேன் 20 பேர்த்துல எப்படி எழுப்பி விடுறது அது போல தேடி கண்டுபிடிச்சு அரே சாமி அரே என்ன மனுஷன் நீயோ அரே உனக்கு பல்லு திரும்ப பல்லு திரும்ப அரே உனக்கு நல்லா நக்க தெரியல பூல்கன் புண்டே தெரியும் ஆற பாத்துறா பூல்கன் புண்டேங்கறா அப்படி இல்லனா பேச நேர போட்டேன்டா மேல பேரி புடுதாமா அப்ப எழுப்பிட்டு ஐபோன நிமிஷம் திருச்சி நான் எத்தனை மணிக்கு வேஷம் போட்டேன்டா 10 மணிக்கு வேஷம் போட்டேன் எங்க நிக்கிற லைட் பக்கத்துல நிக்கிறீங்களா ஆமா அதனால கண்ணுல பூளை கட்டிச்சிங்கறா அட ஆமாடா டேய் அரே சாமி கத்தினேக்க தொன்னைக்க மாரு குன்னாருக்கு இருக்குதுக்கே சாமி இருக்கா சாலகாய மணி கட்ட மரசனக்க மசரியா பர்ச பெக்கரே பேடிக்கன கட்ட மரசன இருக்கற ஒரே மோசரியா போர்ச பொம் கட்ட மரசன கட்ட தோர்சற ஆசரியா மணக்கன கட்ட எசரியா மணக்கன கட்ட தோரா ஒரே குடுக்கற கட்ட மரசன கட்ட மரசன நட பேசுற பையர குதிர பேசி அரே சும்பரியா போர்ச போக்கரே கட்ட மல வர சும்பரியா சகரே கட்ட ஏகன கன கொடத்தலா ஏக்கற 10 ஏக்கர் இருக்குது ஜாலகாய பர்க்கர கட்ட பர்சனக்க மசரியா மணக்கன கட்ட எசரியா கொட சோமசி பத்தற ஜாலகாய் இல்ல வாலகாய் தொங்குது அரே தும்பரியா பெருசே பேக்கனே கனக்க பேக்கரி வேணும் மோர் பலியும் போகணும் அரே சாலகாய மார்த்தற சொல்றா சாலகாய் இல்லமா எல்லினா தொங்குது ஒரே ஓகரையா மரசனக்க மோரிக்க கட்ட மரசனக்க மசரியா பர்சன சொல்லே தரிய பர்சனக்க யந்திரியா பர்சன கட்ட ஓர்சி பண்ணி வத்தற காத்துல வந்ததல முண்டை யந்திரம் கட்டுவேன் ஒரே போர்சே போக்கனக்க மரசனக்க தும்கனே கட்டற தும்கடிக்குனக்கு துர்ಕನ ஆறு ஏகரேಕೋ நானா ಜಾಗರ ஜலகல ಸಂಸಾರತ ಸಂಸಾರ ಇಲ್ಲ ಓ ಪೋರ್ಸೆ ಯಾಕೈ ಮನಗನ ಕರ್ತ ಮರಸನಕ ಮಸರ ಸಲೇ ಬರ್ಸೆ ಮನಗನ ಯಸರೇ ಮನಗನ ಕರ್ತ ಬಲು ಕರ್ತಾರ ಓರ್ಸೆ ಬಾಗರೇ ಬರ್ಸ ಬೋರ್ ಪಡಿ ಬಾರ ಕಾಯಿ ಹೇಳ್ತಾರ அகரியனக்கோ என்னடா பேசுற ஒரு முண்டை புடி மாட்டீங்கடா அரே பாகயம் மோர் கன கர்த்த மர ஆட மோர் வேணுமா ஓ ஒரே ஓக்கனக்க மோர் சேனக்கோ ஓக்கேனக்கு போக முடியாது நாளைக்கு நாமக்கல் தான் போகணும் அரே பாசாகா அரே ஐயா அரே சாம்சா மர்சே மேத்ரியா சுபாரா இவரே எங்க செட்டுக்கே விருதா பெரிய மனசு அரே அம்பரையா பர்ச படிக்காயரா அப்படி சொல்ல தங்கமான மனசு சோ பாரே படிக்காயன கூட கத்தரா சத்தியமா சாம் கனத்தோ மாமா கொரத்தி உங்களை பார்த்து ஒண்ணா நம்பர் சில்லற புடிங்க அரே பெரிய மனசு அரே சாம் ஜன கரே கரता மரசன க மரகர கता ஒரே போர்சே போரக்கன கன கத்த மலகர கன ஓ கழுவால புண்டேனக்கு கர்மாந்திர அத புடிச்சு நக்கன வர்ச்சியா தான் இருக்கும் எங்களா கழுவாத அத புடிச்சு நக்க சொல்றா அப்படி இல்லனா வரும்போதே சாப்பாடு கொண்டது டிபன் பாக்ஸ் ஆமா கழுவுனியா கழுவுலியே கழுவுல தானே சாப்பிட்டு கழுவுல தானே டிபன் பாக்ஸ் கழுவுலியே அதனால கழுவாத குண்டாவ நக்குங்கறா அட கழுவாத குண்டாவ நக்கு அரே சாம்சன சோ
பேசும் கரகத்தோட நக்கி பாரு சாமி. கருமாந்திரம் ஐயா என்னடா பூனை போய் நான் தெரியுதுமா? அரே நீ நக்கி பாரு. ஏய் கொண்டு போடா. சிரிக்கிற எடுத்து வைக்கிற நல்லா இருக்குதா? நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சுத்திட்டு வந்துட்டேன். இன்னும் 2 குத்து எடுத்து வையா ஐயா. அரே சாமி, அரே நம்ம எங்க இருந்து வருது சாமி? குத்து அரே நம்ம மொழி உனக்கு தெரியுது. குத்து பைப்புள்ள மாட்டுட்டு குத்து. அரே சாமி இரு சாமி அரே நம்ம மாமா இங்க இருக்குது சாமி இரு. எங்க மாமா? அரே மாமா இந்த சும்மா நக்கி பாரு. எப்படி மாமா எப்படி இருக்குது? நல்லா கமகமன்னு மாசம் அடிக்குமே. அரே சாமி நம்ம எங்க இருந்து வருது தெரியுமா சாமி? நம்ம மொழி உனக்கு தெரியுமா? இங்க காட்டு. அரே நாகமல நாரி கோரத்தை அரே சாமி நம்ம மொழி தெரிஞ்சுதா சாமி? தெரியல, ஜாக்கெட் கொக்கி போட்டுருக்கிறேன். அரே நம்ம நாகமல நரி கோரத்தை சாமி நாங்க நாடு பூரா இப்ப தெரியுது உள்ள தள்ளி விடு பழைக்கணும். அரே பச்சைமலை நரி கோரத்தை சாமி நாங்க ஊசி பாசி வித்து பொழைப்போம். ஊசி பாய்ச்சி வச்சு அரே போறேன். பச்சைமலை பவளமலை பரமேச வாழுமலை அழுமலை. அரே கொச்சிமலை கொடகுமலை குமரேச வாழுமலை அழுமலை. பேசுல அட பேசு மாமா மாமா மாமா. ஓய் குறைத்து ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டானா? அப்ப உனக்கு சீக்கிரம் ஆச்சு. நான் பாரு வரும் உடனே பக்கத்துல போறேன் பாரு. என்னமோ வாயும் போன போய் நான் தெரியுது. எல்லாம் அவ பக்கத்துல போனா மூட்டை பூச்சி மருந்து வச்சிருக்காங்க. அரே சாமி இப்படி ஊரூரா போய் சாமி அரே ஊரூரா சுத்து சாமி. ஊரூரா சுத்துற. அரே ஊரூரா சுத்திட்டு சாமி அரே கடைசியா என்ன பண்ணுது சாமி? எதுவும் பண்ணாத சாமி. ஏன் சாமி? எங்கத போறேன்னு தெரியும் சாமி. வேண்டாம் சாமி. அரே என்ன சாமி ஒரு பொம்பளை மேல ஏறிக்கிட்டு வரே? அரே இருந்தாலும் சாமி இது நமக்காக வேண்டிய என்று சொல்லாமல் என் அருமை ஐயா பேர் என்ன ஐயா? பெரியண்ண நம்ம பெரிய ஐயா நமக்காக வேண்டிய 50 ரூபாயும் விஜய் வட்டூரை சேர்ந்த விஜய் அவர்கள் நமக்காக வேண்டிய 20 ரூபாயும் நம்மளை போல் ஒரு நாடக கலைஞர் நம்ம அருமை தம்பி ராகுல் அவர்கள் நமக்காக வேண்டிய 100 ரூபாயும் நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார். ஆமா, அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தது யாரு? அதாவது ஊர் பொதுமக்கள் வைத்த வேண்டியது நிறைவேறிய காரணத்தினாலும் இந்த தினமாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆண்டவன் கிருபையால இந்த முனிப்பினுடைய அருளால எந்த ஒரு குறையும் இல்லாம இன்னும் அனைவரும் பல்லாண்டு பல கோடி 100 காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஐயன் முனியப்பனை கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். ராம அம்மா போற்றி போற்றி பொன்னடி பாதம் போற்றி எங்கள் அகில ஆண்ட கோடி பிரம்மா அந்த நாயகி 1000 கண்ணியுடையால் போற்றி போற்றி. அம்மா எங்க சண்டி முண்டி சாமுண்டி வேதாளி திரிசூலி ஐயா சின்ன
மாறி பெரிய மாறி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியே நீ மஞ்ச முகத்தழகி மாயனோட தங்கையம்மா அம்மா நீ குங்கும முகத்தழகி கோபாலன் தங்கையடி நாங்க கூப்பிட்ட சொல்லிக்கெல்லாம் கூடாது உணவாருமையா நாங்க அழைத்ததொரு சொல்லுக்கெல்லாம் அச்சாதமாய் காருந்தாயே ஐயா நீ வெள்ள குதிரை ஏறி வேட்டைக்குதான் வரா ஓம் சக்தி ஓம் சக்தி ஒன்னா நல்ல தாயே ஓர் கரகமம்மா கரகமம்மா தாயே ஓர் பூங்கரகோ அம்மா ரெண்டா நல்ல தாயே ஓர் கரகமம்மா கரகமம்மா தாயே ஓர் பூங்கரகோ இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்தவர்களும் நாடகத்தை கண்டுகளிக்க ரசிக பெருமக்களும் இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஐயா அவர்கள் அவர்களும் இந்த ஆண்டவன் கிருபையால எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடோடி காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். ராமார்ப்பணம். நாடகத்தை கண்டுகளிப்பதற்காக ராகுல் அவர்களும் மேத்தா அவர்களும் பேர் என்ன பாப்பா சாரிகா அவர்களும் சஞ்சய் அவர்களும் நமக்கு வருகை தந்தால் திருச்செங்கோட்டில் இருந்து ஆண்டவனர்களால் எந்த ஒரு வரவன் பல்லாண்டு பலன் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமார்ப்பணம். மந்திரி பிரதானிகளே என் தம்பியாக விளங்கக்கூடிய தம்பியாக விளங்கக்கூடிய யார் ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனை நான் அழைத்ததா என்று அழைத்தவா அந்த பத்தி பாஞ்சாலியை மணமான சூட்டினானே யார் அந்த காலை அர்ஜுனன் என் தம்பி அழைத்து பாபு தம்பி வந்துகிட்டே இருக்கிறாருங்க.
நடுவந்த நாயகன் அர்ஜுனன் அடியே கோடான கோடி வணக்கம் அண்ணா. வணக்கம், என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி அர்ஜுனா, இந்த அன்னாருடைய பாதத்தை நீ சேவித்து காரணத்தினால் இப்பூ உலகிலே என்றும் தீர்க்காசியாக வாழ்ந்திருப்பாய் தம்பி, வாழ்ந்திருப்பாய். அண்ணா தம்பி, உங்களை நான் பாதம் அடைவதும் எனக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் கூறுவதும் இன்று வட்டமா போது நாள்தோறும் நடப்பதுதான். தங்களுடைய ஆசீர்வாதம் என் ஆயுள் காலமெல்லாம் எடுக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவனையும் உங்களையும் பிரார்த்தனை செய்கிறேன் அண்ணா. இருப்பினும் ஒரு வார்த்தை, நான் டெல்லிக்கு அரசனா இருந்தாலும் தமையனுக்கு தம்பி, தாங்கள் நான் ஆளக்கூடிய அரசன். உண்மையாகத்தான் அனுமதி பெற்று ஒரு காரியம் செய்தால் அதற்கு அர்த்தம் உண்டு. அத்துமீறி செய்தால் தெரியாம செஞ்சா அது தவறு. தெரிஞ்சே செஞ்சா அதுக்கு திமிரு, அதுக்கு பேரு திமிரு. உண்மையாகத்தான் அண்ணா, ஒரு வார்த்தை கேட்க உத்தரவு எதிர்பார்க்கிறேன். ஆகட்டும் தம்பி, ஒரு வார்த்தை என்ன? இந்த அண்ணனிடத்திலே 1000 வார்த்தை கேட்கலாம். உன் மனதிலே பட்டது கேளப்பா, கேள். அண்ணா வாடா திருமுகமா அர்ஜுனா, 12 வனவாசம், ஓராண்டு அந்நியாதவாசம், வனப்பது வீடு புரிந்து பாரதமாரி யுத்தம் செய்து யுத்தகடம் முடிகிற போது கூட தங்களுடைய திருமுகம் சற்றேனும் சோரவில்லை. இல்லை. இன்று அன்று எப்படி தண்ணீர் இருக்கு, தாவரை எப்படி இருக்குமோ அதுவோ தளவாண்டு காட்சி திருமுகம் அலை எழுந்த கடலை போலும், ஒரு இழந்த சூரியனை போலும் இந்த வாட்டத்துக்கான காரணம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அர்ஜுனா, அண்ணா, என் முகமானது சோர்வையாக இருக்கிறது. இதற்கு காரணம் தான் அறிந்து கொள்ள வேண்டுமா? மட்டுமல்ல, நாங்க செஞ்சீங்களா போதுக்கு நடுவிருந்த நாயகனாகிய அர்ஜுனனை மட்டும் தனிமையிலே அழைத்திருக்கின்றீர் என்றால் அழைத்த காரணங்கள் யாதென்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மைதான் அண்ணா. தம்பி என்னவென்று தம்பி அர்ஜுனா,
அழுது புலம்பும் காரணம் என்னன்னா அர்ஜுனா. அண்ணா, இதோ 18 நாள் சண்டை மகா போர்களும் பாரத போர் முடிந்தது, யுத்தகலத்திலே முடிந்தது. முடிந்து விட்டது. சரி, அன்றெல்லாம் சோராத திருமுகம் என்று சோபியா இருக்கிறது அப்பா என்று கேட்கின்றார். உண்மைதான். தம்பி, அண்ணா, இத்தனை ஆண்டுகளாக அனைத்தும் முடித்து மணிமகனமானது தெரித்து இன்றோடு 24 நாட்கள் ஆகிறது. அத்தியாவரத்திலே அரசனாக நல்லாட்சி செய்து வருகின்றீர். உண்மையாகத்தான். பஞ்சபாண்டியர் ஒருவராகிய தர்மராஜனுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிற போது உங்கள் வாட்டத்துக்கு காரணம் என்னவென்று கேட்கிறேன் அண்ணா. தம்பி, அண்ணா, வாட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இதோ நேற்று தினத்திலே நம் தமிழாலா விளங்கக்கூடிய நகுலன் சகாதேவனை விட்டு தேச விசாரணை செய்தேன். அப்பொழுது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு திசைக்கு சென்றார்கள். நாட்டு குடிமணிகள் ஏதென்று சொல்கிறார்கள், குறை குற்றம் ஏதாவது சொல்கிறார்களா என்று நன்கு அறிந்தவாடா என்று நான் உரைத்தேன். சரி, சாஸ்திரத்துக்குரிய வேந்தன் சகாதேவன் திசைக்கு ஒருபுறம் சென்று அங்கே விசாரித்தானா. அதாவது மன்னராக விளங்கக்கூடிய துரியோதனன் என்ற ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வரும்பொழுது நாடு எப்படி இருந்தது? நலமாக இருந்தது, செழிப்பாக இருந்தது, நலமாக இருந்தது. இப்பொழுது தர்மராகப்பட்டவர் ஆட்சி செய்கிறாரே எப்படி இருக்குது என்பதை விசாரித்து பார்க்கும் பொழுது தர்மருடைய ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிட்டார். அண்ணா, பட்டம் ஒரு கோடி, பாடுபட்டோம் முக்கோடி. தர்மருடைய ஆட்சி நாங்கள் எதற்காக பாடுபட்டோம்? நாங்கள் வாழவா, நாங்கள் விளைக்கவா? அன்று சிறசிலே அத்தனை கிரீடத்தை நீக்கி தரையில வைத்து விட்டு மன்னார் உறுப்போடு அன்று நாட்டை விட்டு ராஜ்யத்தை விட்டு ஆரணியம் புறப்பட்டீர்களே, அதே இழந்த நாட்டை தாங்கள் பெற வேண்டும். அன்றே இறங்கிய கிரீடம், ரத்தன கிரீடம் தங்களுடைய சிரசில் ஏற வேண்டும், அரியாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக தம்பிமார் 4 பேர்கள் பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா எடுத்து சொன்னால் ஏற்றில் அடங்காது. அறுபாடுபட்டு பாரவாறு முடித்து நினைத்தது முடித்து அரியாசனத்தில் அமர வைத்து எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அரசர்கள் நாடாளுகிறார்கள். இந்த பஞ்சபாண்டவ ஒருவராகிய தர்மருடைய நல்லாட்சிக்கு ஈடு ஆகுமா அப்படியே ஊருலக மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். இப்படி இருக்கும் தரவையிலே உங்களுடைய ஆட்சி சரியில்லை என்று சொன்ன